வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியிலே விநாயகரை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். ஒரு வித்தியாசமான தலபுராணங்களோடு தொடர்புடைய நன்னா அனுக்கிரகம் பண்ணுற அந்த கணபதியினுடைய ஒவ்வொரு அனுக்கிரக சக்திகளை ஒவ்வொரு திருவிளையாடலையும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஞானிகள்லாம் என்ன பண்ணுவான்னா கைலாசத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஆகாச கமனமாக வந்துட்டே இருப்பாள். அவள் எந்த இடத்துல 3 வேளையிலையும் பூஜை பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும் அவளுக்கு. அந்த 3 வேளைகளையும் பூஜை பண்ணுறதுக்கு அவள் அந்த கையிலேயே லிங்கம் எல்லாம் வச்சுருப்பா. அதுபடி பூஜை பண்ணுவாள். சில பேர் வெளியில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு போவாள். க்ஷேத்திரமாக இருக்கிற இடத்துல பூஜை பண்ணிட்டு போவாள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஞானிக்கும் ஒவ்வொரு ரிஷிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி வித்தியாசமான ஒரு ரிஷி இருந்தார். என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, அவர் எப்பொழுதுமே கங்கை தீர்த்தம் வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவார். இந்த கங்கை தீர்த்தம்னா என்ன அப்படின்னா, கங்கையிலேருந்து ஒரு சொம்பை ஜலம் எடுத்துன்னு வந்து இப்போ நம்மலாம் எடுத்துன்னு வர மாதிரி கங்கை தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண மாட்டார். அவர் வெறும் கையை வச்சு தான் வருவார். கையை இப்படி முன்னோக்கி நீட்டுவார். அவருக்கு பூஜை பண்ணணுங்கிற எண்ணம் வரும்போது முன்னோக்கி நீட்டுவார். அப்படி நீட்டின உடனே கங்கையில் இருப்பார். அப்படி நீட்டின மாத்திரத்தில் அந்த கங்கையிலேருந்து ஜலத்தை எடுத்துப்பார். அவர் எந்த இடத்துல பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அடுத்த நிமிஷம் அங்கே கையை காட்டுவார், இங்கே இருப்பார். அப்படி ஒரு வல்லமை இருக்கு. இது மாதிரி எல்லா தலங்கள்லையும் அந்த கங்கையினுடைய ஜலத்தினால தான் அபிஷேகம் பண்ணுவார். அது மாதிரி ஒவ்வொரு தலமாக பார்த்துட்டு மாயூரம் அப்படிங்கிற ஒரு பெரிய க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு பதில் குறுக்கை அப்படின்னு ஒரு ஊர். அங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டரில் இருக்கும். அந்த ஊர் பேர் குறுக்கை. அந்த ஊருக்கு வரார். அந்த ஊரில் விசேஷம் என்ன அப்படின்னா, சுவாமி தபஸ் பண்ணின இடம். சுவாமி ஏகாகிரமாக தனியாக உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறார். நந்தியம்பெருமான் காவலுக்கு நிற்கிறான். மன்மதன் தவத்தை கலைக்க வரான். அந்த தவத்தை கலைத்த அந்த கோபத்தினாலே மன்மதனை தகனம் பண்ணின இடம். அற்புதமான சிவக்ஷேத்திரம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, தன்னைத்தான் பூசித்தான்னு சொல். அந்த மாதிரி அந்த ஊரில் சிவபெருமானுடைய சூலத்தினால தீர்த்தம் இருக்குது. சூல தீர்த்தம்னு பேர் தீர்த்தத்துக்கு பேர். அது என்னன்னா கங்கையை விட விசேஷம். அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது கங்கை எல்லாத்தையும் விட விசேஷமானதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி அந்த ஊரில் வந்தோடனே இப்படி கை நீட்டுறார். எப்போதும் போல் அந்த கங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவர் இங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீட்டுறார். அந்த ஊருக்கு வந்தோடனே கை குறுகி போகிறது. கை குறுகியதுனாலே குறுக்கைன்னு பேர். அப்படி நீட்டி அந்த கையை அப்படியே குறுகி போச்சு அவருக்கு. உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம். நம்ம என்ன தப்பு பண்ணினோம், சிவபூஜனை பண்ணோம், பூஜையில் என்ன தப்பு நடந்தது அப்படின்னு எனக்கு பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நான் பிராணஹத்தி பண்ணிப்பேன் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறார். அப்போது அவருக்கு அந்த தகவல் தெரிய வருது. என்னென்னா கங்கையினும் உயர்ந்தது இந்த சூலதீர்த்தம். அதனால் அந்த சூலதீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு சொல்லுகிறது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு பிள்ளையார் இருக்குது. அதுக்கு பேர் குறுக்கை விநாயகர்னு பேர். இந்த குறுக்கை விநாயகர் இந்த தகவலை தெரிவித்ததாக சொல்கிறார். சூலதீர்த்தத்தினுடைய பெருமை. அதனால் குறுக்கையை பற்றி குறுகிய அந்த கை பட்ட அந்த முனிவருக்கு அதனுடைய காரணம் காட்டி சிவபெருமானை நன்கு வழிபடுவதற்கு அவரை தூண்டி, மீண்டும் நீங்கள் பிராணஹத்தி பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் தவறு பண்ணலை, இது சூலதீர்த்தம் அப்படிங்கிற மதிப்பை விளக்கி சொன்னவர் விநாயகர். இது ஒரு செவி வழி செய்தி. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான செவி வழி செய்திகள் நிறையா இருக்குது. அதில் மாறுபடுறது தகவல்களோடு இதே தகவல் வரலாம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, அந்த முனிவருக்கு கணபதி அறிவுறுத்துகிறார். இது சூலதீர்த்தம், கங்கையை விட உயர்வானது, இதில் இருக்கிறத எடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க, உங்கள் கை குறுகின அந்த தோஷ நிவர்த்தி ஆகும்
அப்படின்னு சொல்லி கணபதி அனுகிரகம் பண்ணுறார் அப்பாவை பூஜை பண்ணுறதுக்கு. காரணம் என்னென்னா, சிவன் தபஸ் பண்ண க்ஷேத்திரம் அது. அவர் சூளத்தை குத்தின இடம் அந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை விட உசந்தது வேறு எதுவுமே இல்லையே. அதனால் கங்கையினும் உயர்ந்தது அந்த தீர்த்தம். அதை அறிவுறுத்துகிறவர் கணபதி. அதுதான் சிறப்பு. தந்தையை வணங்குவதற்கு மிக அழகாக அவருக்கு அறிவுறுத்தியதனால் குறுக்கை விநாயகர்னு அந்த விநாயகருக்கு பேர். அதனால் குழப்பம் உடையவர்கள், ஏதாவது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு குழப்பிகிட்டே கடலையோ, அந்த குழப்பம் உடையவர்கள் அந்த குறுக்கை விநாயகரை போய் அருகம்புல் சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக மனக்குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவை அதே கணபதியானவர் அருள்வார். அந்த குறுக்கை விநாயகரானவர் அருள்வார்.